Hello friends, welcome to Shakti's Knowledge Hub. Myself, Dr. Shakti Suganya. இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல வர லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை ஒரு விஷயத்த என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ரெண்டு டேர்ம் உடைய டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அங்க நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஆஸ்பெக்டுக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்னும் எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான லெவல்ஸ் வந்து வருது அப்படிங்கறதையும் அந்த ஒவ்வொரு லெவல்ல இருக்கிற பீப்புளும் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். So generally பாத்தீங்க அப்படின்னா levels of management refers to the line of demarcation between various managerial positions in the enterprises. அதாவது ஒரு பிசினஸ் என்டர்பிரைசஸ் ஒரு தொழில் நிறுவனத்துல எப்படி டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கிற மேனேஜரியல் லெவல் அல்லது டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல இருக்கிற பீப்புளுக்கு உண்டான டிஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் வந்து லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது எது பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் சைஸ், டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கும் டிஃபரன்சஸ் வரும். ஸோ அந்த பேசிஸ்லயோ ஒரு ஆர்கனைசேஷனோட சைஸ்லயோ இல்ல என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் யூட்டிலைஸ் பண்றாங்க ஒரு பிசினஸ்ல அப்படிங்கறத பேஸ் பண்ணி வந்து இந்த லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பிரிக்கப்படுது. அதாவது அதோட லேயர்ஸ். ஆனா ஜென்ரலான ஆஸ்பெக்ட்ல வந்து இதை ரெண்டு வேலை சொல்றாங்க. ஒன்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், இன்னொன்னு ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறது அப்பர் லெவல், அதாவது அவங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து திங்கிங் அப்படின்னும், ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு லோயர் லெவல் அப்படின்னும் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா திங்க் பண்ணி வச்ச விஷயத்த வந்து டூயிங், அதாவது ஆக்ஷன். நம்மளோட ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ல பார்த்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ரெண்டே ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்க. பட் ஒரு ப்ராக்டிக்கல் பேசிஸ்லயும் ஒரு எக்ஸிகியூஷனுக்கு ஒரு ப்ராப்பரா இருக்கிற பேசிஸ்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டுடைய லெவல் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா 3 கேட்டகரியா டிவைட் ஆகுது. ஸோ இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளதுலயே வந்து ஹையர் லெவல்ல இருக்கிறதுனால டாப் லெவல், அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் அதுக்கு கீழே வரக்கூடிய மிச்ச லெவல்ஸ் வந்து மிடில் லெவல், லோயர் லெவல் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு லெவல்லையும் என்ன மாதிரியான கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வராங்க, அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். ஸோ top level management of the organization consists of owners, shareholders, board of directors, its chairman, managing director, or the chief executive, or the general manager or executive committee having key officers. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுடைய டாப் லெவல் பீப்புள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனோட ஓனரா இருக்கலாம், ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்கலாம், சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், எந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா வேணாலும் இருக்கலாம், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சுப்பீரியர் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து இந்த டாப் லெவல்ல வர்றாங்க. இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு எஸ்டாப்ளிஷ் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் கோல் ஆஃப் தி என்டர்பிரைசஸ். ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது ஒரு பிசினஸ் என்டர்பிரைசஸ் உடைய கோல் என்ன, அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் என்ன பர்பஸ்க்காக ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுது அப்படிங்கறதையும் அதுக்குண்டான பாலிசிஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்றவங்க வந்து இவங்க தான், அதாவது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் டு மேக் பாலிசிஸ் அண்ட் ஃப்ரேம் த பிளான்ஸ் டு அட்டைன் தி அப்ஜெக்டிவ். ஒன்ஸ் அந்த அப்ஜெக்டிவ் என்ன, அவங்களுடைய கோல் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்குண்டான பாலிசிஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் ஃப்ரேம் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன்ல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான பிளான்ஸையும் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா WH, அதாவது வாட், வென், வேர், ஹவு, ஹூ, ஹூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் வந்து திங்க் பண்ணி டிசைட் பண்றவங்க இந்த டாப் லெவல் பீப்புள். அடுத்தது டு செட் அப் தி ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க் டு கண்டக்ட் தி ஆபரேஷன்ஸ் ஆஸ் பர் பிளான். ஸோ ஒன்ஸ்
objectives அல்லது கோல் பிளான் டிசைட் பண்ணியாச்சு, பாலிசிஸ் அண்ட் பிளான்ஸும் ஃப்ரேம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டு யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க, எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரணும், எப்படி அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக கொண்டு வருவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த விஷயத்தை ஆக்ஷனுக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வர முடியும். அடுத்தது டு அசம்பிள் த ரிசோர்சஸ் ஆஃப் 5 M's, அதாவது 5 M's சொல்லக்கூடிய மணி, மென், மெட்டீரியல், மெஷின், மெத்தட் அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையும், அதாவது இந்த எல்லா ரிசோர்ஸஸையும் அசம்பிள் பண்ணி ஒரு பிளானிங்காக டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் இவங்களுடைய வேலை இருக்கும். அடுத்த ஃபங்க்ஷன் டு எக்ஸசைஸ் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த ஆப்ரேஷன். ஸோ எல்லா ஆர்கனைசேஷனோட மொத்த கண்ட்ரோலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல தான் இருக்கும். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவான மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டிஃப்ரென்சஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், கண்ட்ரோல் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது யார் வந்து அதிகப்படியான கண்ட்ரோல் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே பண்ணுவாங்க, யாருக்கு வந்து லீடிங் ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் லெவல் பீப்புள் தான். அப்புறம் லாஸ்ட் ஃபங்க்ஷன் டு ப்ரொவைட் ஓவரால் லீடர்ஷிப் டு த என்டர்பிரைசஸ். ஒரு ஆர்கனைசேஷனுடைய மொத்த லீடர்ஷிப்பும் மொத்த கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பண்ணுவாங்க. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு ஒரு லீடர்ஷிப் ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஒரு ஹெட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸுக்காக இயங்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்குடைய ஒவ்வொரு மேனேஜர்ஸும் வந்து இந்த கேட்டகரிக்குள்ள வர்றாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ். அதுவும் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். அண்ட் அவங்களுக்கு கீழே வர்ற டிவிஷனல் அண்ட் செக்ஷனல் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த மாதிரியான மிடில் லெவல் கேட்டகரி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வர்றாங்க. ஸோ இவங்க என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி பீப்புள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். டு இன்டர்பிரட் த பாலிசிஸ் சாக்ட் அவுட் பை டாப் மேனேஜ்மெண்ட். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் என்னென்ன மாதிரியான பாலிசிஸ், அப்ஜெக்டிவ்ஸ், விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணி தராங்களோ அதை வந்து இன்டர்பிரட் பண்ணுறது வந்து இந்த மேனேஜ்மெண்ட் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புளுடைய வேலை. அடுத்தது to prepare the organizational setup in their own department for fulfilling the objectives implied in various business policies. So once organization கூடிய overall objectives அல்லது policies எல்லாமே டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய நேச்சர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களை செக்ரிகேட் பண்ணி அதை அலோகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் to recruit and select the suitable operative and supervisory staffs. ஸோ எந்தெந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரியான ஸ்கில்ஸ் அல்லது டேலண்ட்ஸ் உடைய அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் உடைய பீப்புள் வேணுமோ அவங்கள வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர விஷயம் தான் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். இதை பற்றியும் நம்ம ஒரு தனி சப்ஜெக்டாகவும் தனி டாப்பிக்காகவும் டீட்டெயிலாக ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒர்க் பண்ணுறதும் அந்த மிடில் லெவல் பீப்புள் தான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் பண்ணினதுக்கப்புறம் டு அசைன் ஆக்டிவிட்டீஸ், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் த டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பிளான். ஒரு ஆர்கனைசேஷனுக்காக எந்த மாதிரியான விஷயத்தை வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் டைமுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த விஷயங்களை வந்து அசைன் பண்ணுவாங்க. அதுக்குண்டான டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அசைன் பண்ணுறது இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் பீப்புள். To compile all the instructions and issue them to supervisors under their control. இது எல்லா விஷயங்களும் கம்பைல் பண்ணி எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி அந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற சூப்பர்வைசர் அப்படிங்கிற கேட்டகரி ஆஃப் பீப்புள். அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க. To motivate personnel to attain higher productivity and to reward them properly. அதாவது பர்சனல் அப்படிங்கிற வேர்டுக்கும் பர்சனல் அப்படிங்கிற வேர்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்சனல் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா PERSONNEL. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் அப்படிங்கிறவங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள். இந்த வேர்டுக்கும் பர்சனல் அப்படிங்கிற வேர்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதும் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காகவும் ஒர்க் பண்ணுறவங்க வந்து மிடில் லெவல் பீப்புள்.
ஸோ ஒன்ஸ் நல்ல ப்ரொடக்டிவிட்டி பண்ணினாங்க அப்படின்னா அதுக்குண்டான ரிவார்டும் வாங்கி தரவங்களும் இந்த மிடில் லெவல் பீப்புள் தான். அடுத்தது டு கோஆப்ரேட் வித் தி அதர் டிபார்ட்மெண்ட் ஃபார் என்ஷூரிங் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி என்டையர் ஆர்கனைசேஷன். ஸோ மொத்த ஆர்கனைசேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கூடயும் ஒரு கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் கூட இருக்கணும், ஹெச்ஆர் ஃபினான்ஸ் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ப்ராப்பர் கோஆப்ரேஷனோட ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து ஆர்கனைசேஷனோட ஓவரால் அப்ஜெக்டிவ் வந்து அட்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டு கலெக்ட் reports and information on performance in their departments. ஸோ அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒர்க்காக என்னென்னலாம் அலாட் பண்ணியிருக்கோ அதை வந்து சரியாக செஞ்சு முடிக்கிற பட்சத்தில் அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டுகளுக்குள்ள அந்த ஸ்டாஃப்ஸ் அல்லது அந்த ஒர்க்கர்ஸ் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அடங்கின ஒரு ரிப்போர்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறது இவங்களுடைய வேலை. அப்புறம் கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்டை வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணும். ஏன்னா இவங்க வந்து மிடில் லெவல் இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லெவலுக்கும் லோயர் லெவலுக்கும் நடுவில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க தான் வந்து ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி. இங்கே வந்து என்னென்ன ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, இங்கே என்னென்ன மாதிரி விஷயங்கள்ங்கிறத டாப் லெவலில் வந்து கன்வே பண்ணும். அதே மாதிரி டாப் லெவல் கொடுக்குற விஷயங்களையும் லோயர் லெவலுக்கு கன்வே பண்ணக்கூடிய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இருக்கிறவங்க மிடில் லெவல் பீப்புள். அடுத்த 2 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டு மேக் சூட்டபிள் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு த டாப் மேனேஜ்மெண்ட் ஃபார் தி பெட்டர் எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ். ஸோ என்னதான் பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து டாப் லெவல் பண்ணினாலும் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து மிடில் லெவல் அண்ட் லோயர் லெவல். ஸோ அவங்களும் அவங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டு கொடுக்கலாம் ரிகார்டிங் ஆர்கனைசேஷன் பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ். அண்ட் லாஸ்ட் டு கம்யூனிகேட் அண்ட் அசைன் டாஸ்க் டு நெக்ஸ்ட் லெவல் பீப்புள். ஸோ இதே தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒன்ஸ் அந்த ஒர்க் எல்லாம் வந்து அதாவது என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது டாப் லெவல்லேருந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை கன்வே பண்ணக்கூடியது வந்து லோயர் லெவல் டீமுக்கு. ஸோ இதுவும் வந்து அவங்களுடைய முக்கியமான ஒர்க் தான். ஸோ கம்யூனிகேட்டிங் அண்ட் அசைனிங் டாஸ்க் டு நெக்ஸ்ட் லெவல் பீப்புள். லாஸ்ட் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஆர் ஆப்ரேட்டிங் லெவல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா ஃபோர்மேன், சூப்பரிண்டென்ட், சூப்பர்வைசர்ஸ் இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் பீப்புள். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா தே ஆர் இன் டைரக்ட் டச் வித் தி ஃபைல் ஆர் ஒர்க்கர்ஸ். அதாவது ஒரு லேமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ்நிலை தொழிலாளர்கள் அல்லது ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு பீப்புள் ஆகட்டும், ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டான விஷயங்களில் வந்து டைரெக்டாக டச்சில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோயர் லெவல் பீப்புள். ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியான அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி லெவல்ஸ் இருக்குது அப்படின்னா வெரி லிமிட்டட். ஏன்னா டாப் லெவல் ஃபர்ஸ்ட் வர்றாங்க, அதுக்கப்புறம் மிடில், அதுக்கப்புறம் தான் இவங்க வர்றாங்க. ஸோ இவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி லோவாக இருக்கும், அதாவது அத்தாரிட்டி ஆஸ்பெக்டில். அடுத்தது தே பாஸ் ஆன் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி மிடில் மேனேஜ்மெண்ட் டு ஒர்க்கர்ஸ். ஸோ மிடில் மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து வர தகவலை லோயர் லெவல் பீப்புளுக்கு, அதாவது ப்ளூ காலர் கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிற பீப்புளுக்கு இவங்க தான் வந்து எல்லா விஷயத்தையும் கன்வே பண்ணுவாங்க. They interpret and divide the plans of management into short range operating plans. ஸோ ஒரு பிக் பிளான் அல்லது ஒரு பிக் பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் இந்த எல்லா விஷயங்களையும் ஹோல் ஆர்கனைசேஷனுக்கு வந்து டாப் லெவல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து என்ன செயல்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது மிடில் லெவல் பீப்புளாக இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து இவங்க கிட்ட வரும்போது அவங்க அந்தந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அதை வந்து டிவைட் பண்ணிக்குவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னா ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பாலிசி ப்ரொசீஜரை ஃப்ரேம் பண்ணுறவங்க வந்து டாப் லெவல் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அதை செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரவங்க மிடில் லெவல். தென் லோயர் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனுக்கு கொண்டுட்டு போகிற ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு அசம்பிளிங்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அவங்கவுங்களுடைய பிளான்ஸை வந்து தனித்தனியாக டிவைட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸையும் அவங்களால ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். They also involved in the process of decision making. இவங்க ரொம்பவுமே அந்த லோயர் லெவல்ல இருந்து, அதாவது பேசிக்கான எல்லா ஒர்க்ஸும் செய்யறதுனால ஒரு வேலையில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதனால அவங்களும் ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இன்வால்வ் ஆகிறதுக்குண்டான ரைட்ஸ் கிடைக்குது, அவங்களுக்கும் கிடைக்குது, அவங்களும் டெசிஷன் மேக்கிங்ல இன்வால்வ் ஆகலாம். They allot jobs to the workers and evaluate their performance and report to middle level management. ஸோ எப்படி மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து லோயர் லெவல் பீப்புளோட ஒர்க்கை வந்து பர்ஃபார்மன்சஸ் இதெல்லாமே வந்து இவாலுவேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு கீழே இருக்கிற, அதாவது இந்த லோயர் லெவல் பீப்புள் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற
பர்சன்ஸ் வந்து ஜாப்ஸையும் அசைன் பண்ணிட்டு அவங்க எப்படி அந்த ஒர்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் இவாலுவேட் பண்ணி யாருக்கு தெரிவிப்பாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். ஏன்னா லோயர் லெவலுக்கு இம்மீடியட்டாக ரிப்போர்ட்டிங்கில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேல் லெவலில் இருக்கிறது வந்து மிடில் லெவல் மேனேஜர்ஸ். They are more concerned with directions and control functions of management. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் வந்து மெயினாக டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் லெவல் பீப்புள் வந்து பார்த்துக்கிறாங்க. தே டிவோட் மோர் டைம் இன் த சூப்பர்விஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ கீழ்நிலை ஊழியர்கள் அதாவது ப்ரொடக்ஷனுக்குள்ளே ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்து அதிகமாக கம்யூனிகேஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோயர் லெவல் கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஸோ இன்னைக்கு த டிஸ்கஷன் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம பார்த்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது டாப் லெவல், மிடில் லெவல் அண்ட் லோயர் லெவல். இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம நிறைய டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் ஒவ்வொரு மீனிங்கும் டிஃப்ரென்சியேஷன்ஸும் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்க போறோம். இதோட நம்மளோட இன்னைக்கு வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நம்மளோட சக்திஸ் நாலேஜ் ஹப் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், இன்னும் என்ன ஆஸ்பெக்டில் நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் மெயில் ஐடி மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான ரிசல்ட்டோட சீக்கிரமே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல முக்கியமான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். Thank you all for watching. Have a good day. Bye.